மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் அரசியலுக்கு வந்த கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டி போட்டார். 2 தேர்தல்களில் அவருக்கு தோல்வியை மிஞ்சினே சொல்லலாம். அந்த வகையில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கமலஹாசன் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்தார். இதுக்கப்புறம் தன்னை அனலைஸ் பண்ணிட்டு திரையுலகத்தில் தொடர்வதா அல்லது அரசியலில் தொடர்வதா இந்த முடிவுக்கு கமலஹாசன் வந்துட்டு வேலையில் தான் சில முடிவுகளை எடுத்தார். என்னென்னா, இனி தனித்து நின்றால் வேலைக்காகாது, கூட்டணி வைத்தே போட்டிடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு திமுகவுடன் கூட்டணியை சேர்ந்தார் கமலஹாசன். பல விமர்சனங்களையும் சந்தித்தார். கமலஹாசன் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இருந்தாலும் காரியம் வீரியமிக்கது என்பதால் கமலஹாசன் அதை நோக்கி பயணித்தார். இலக்கு ஒன்றுதான். சினிமாவை விட்டு வந்த பிறகு இலக்கு ஒன்றுதான், அது அரசியல் தான். அந்த அரசியலில் வெற்றி பெறுவதற்கு அடுத்த கட்ட வழி என்ன என்பதை கமலஹாசன் தீர்மானித்த விளைவுதான் அந்த கூட்டணியின் முடிவில் திமுக கூட்டணியில் இணைந்த கமலஹாசனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று கடந்த ஆண்டே அறிவிக்கப்பட்டது. கொடுத்த வாக்கை திமுக நிறைவேற்றியது. அதன்படி மாநிலங்களவை உறுப்பினராக எம்பியாக நியமன எம்பியாக கமலஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகிடுச்சு. இந்த நிலையில தான் நாடாளுமன்றத்தில் போய் கமலஹாசன் உரையாற்றப் போகிறார். அந்த தகவல் தற்போது வெளியாகிருக்கு. வரும் 25ஆம் தேதி நாடாளுமன்றம் சென்று கமலஹாசன் தன் எம்பியாக பதவியேற்றுக் கொள்கிறார். நாடாளுமன்ற நிகழ்வுகளிலும் கமலஹாசன் கலந்து கொண்டு உரையாற்றப் போகிறார். அந்த உரையாற்றல் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போதே அவர் ரசிகர்களும் சரி, அவர் ஆதரவாளரும் சரி எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் கமலஹாசனின் குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்க இருக்கிறது. இதன் மூலம் மக்கள் நீதி மையத்தின் வளர்ச்சிக்கும் இது உதவும் என்று கமலஹாசன் கருதுகிறார். ஏனென்றால் இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சட்டசபை தேர்தலிலும் திமுக அணியில் தான் கமலஹாசன் பயணிக்கப் போகிறார். குறைந்தபட்சம் 7 இடங்களை கமலஹாசன் கேட்டிருப்பதாக ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த இடங்கள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் 7 இடங்களில் கமலஹாசன் போட்டியிடலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை இந்த 7 இடங்களில் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் கமலஹாசன் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாகவே வளருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தோல்வியில் இருந்து வெற்றிக்கான படியை நோக்கி தான் பயணிக்க வேண்டும் என்பது கமலஹாசன் உறுதியாக இருக்கிறார். அந்த முதல் வெற்றிக்கான படியை மாநிலங்களவை உறுப்பினராக எம்பியாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கை செய்து அதன் பிறகு தமிழக சட்டசபையில் 7 இடங்களில் கேட்டு பெறப்பட்டு அதில் வெற்றி பெற்று தமிழக சட்டசபையிலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று கமலஹாசன் விரும்புகிறார். இதன் மூலம் தனக்கான அரசியல் பயணத்தை வலியுறுத்தியிருக்கிறார் கமலஹாசன். பல விமர்சனங்களை தாண்டி அரசியலில் நோக்கம் வெற்றி என்பதை கமலஹாசன் மையமாக கொண்டுள்ளதால் மையம் தற்போது கரை சேர தொடங்கியிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்.